ஜஸ்ட் ஒரு 4 நாள் மக்கள் சேவைக்காக போயிட்டு வந்தால் அதுக்குள்ளே என்னென்னத்தையும் முடிச்சு விட்டாங்க. ஸோ அப்படி ஒரு விஷயம் தான் இந்த ட்ரேட், ஐபிஎல் ட்ரேட். ஸோ அதில் வந்து சிஎஸ்கே வந்து இப்போது ஃபைனலாக சிஎஸ்கேவும் ஆர்ஆரும் ஆமாம் நாங்கள் ட்ரேட் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ட்ரேட் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த டாக்ஸ் வரும்பொழுது சிஎஸ்கேக்கு வந்து லாயல்ட்டினா என்னன்னே தெரியாது. இப்படி தான் சுரேஷ் ரெய்னா வந்து விட்டாங்க, அது இதுன்னு தான் பேசும்பொழுது சி இட் இஸ் அ ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு த அல்டிமேட் எய்ம் இஸ் டு வின் அ கப். ஒரு ஃப்ரான்ச்சைஸை நெக்ஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸ்க்கு ஸ்ட்ராங்காக எப்படி பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பில்ட் பண்ணி கொண்டு போவாங்க. இதில் யாருக்கும் லாயலாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பிகாஸ் இட் இஸ் அ பியூர் ஸ்போர்ட் அண்ட் ஆல்சோ அ பிஸ்னஸ். ஸோ நல்லா விளையாடும் பட்சத்துலையும் டீம் பேலன்சிங் பொறுத்து தான் எல்லாமே. பட் ஆனால் இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜட்டு 3 இயர்ஸ் முன்னாடியே தன்னை காண்டாக்ட் பண்ணதா ஆர்ஆர் ஓனர் சொல்கிறாரு. ஐ திங்க் விச் 2022 அப்போது நமக்கு இன்னொரு நியூஸும் வந்துச்சு, ஜட்டு இந்த மாதிரி போக ஆசைப்படுறார். பட் ஆனால் தோனி வந்து அவரை பேசி இருக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி தான் அந்த 2023 வந்து கப் ஜெயிச்சப்போ எல்லாருமே பேசினது. ஸோ அதே மாதிரி இப்போது அக்டோபர் மிட்லையும் ஜட்டு எங்களை காண்டாக்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லி அதே இன்டர்வியூவில் அவர் சொல்லியிருக்காரு. நான் ஜட்டுவை தப்பெல்லாம் சொல்ல, பிகாஸ் ஜட்டு ஸ்டார்ட் பண்ணது ராஜஸ்தான் ராயலில் ஸ்டார்ட் பண்ணார். மேபி அவர் வந்து அவருடைய கெரியர் ஐபிஎல் கெரியர் முடிக்கிறதும் நான் அங்கே முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்துருக்கலாம். இஃப் ஐம் நாட் ராங், அவர் அங்கே வந்து அவருக்கு அதான் ஹோம்னு நினைக்கிறேன், ஆக்சுவல் இதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் அந்த மாதிரி நினச்சிருந்துருக்கலாம், அதில் எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஆன் த அதர் சைட் 18 கோடி வாங்கிட்டு இருந்த ஜட்டு அவர் நினச்சிருந்தா இல்லை 18 கோடி கொடுத்தா நான் ஆர்ஆர் போகிறேன், ட்ரேடில் மாற்றி விடுங்க, அப்படி இல்லையா என்னை ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு கூட சொல்லியிருந்திருக்கலாம். பட் ஆனால் வாங்கிட்டு இருந்த 18லேருந்து 14 கம்மியாக வாங்கிட்டு அவர் போயிருக்கார். இட்ஸ் ஓகே, நான் எனக்கு வந்து கம்மியாக கொடுங்க, பட் ஆனால் நான் அங்கே வரணும் அப்படின்னு சொல்லி ஜட்டு வந்து அதை அக்செப்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதே மாதிரி நீங்கள் சஞ்சு சாம்சன் எடுத்துக்கிட்டால் கூட அவரை ரிலீஸ் பண்ணி விட்டுருந்தா கன்ஃபார்மாக வேறு ஏதாவது ஒரு டீமுக்கு இதை விட கொஞ்சம் காஸ்ட்லியாகவே கேப்டன்சியோட அவரால் போயிருக்க முடியும். பட் ஆனால் அவர் 18 crores எனக்கு போதும், அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸில் எனக்கு கேப்டன்சி இல்லைன்னா கூட ஐ வாண்ட் டு பி ஹியர் அப்படின்னு சொல்லி அவர் வரார். அப்படிங்கிறப்போ வி ஹாவ் டு வெல்கம். சி இது வந்து ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட் இண்டிவிஜுவலாக நமக்கு நிறைய பேரை பிடிக்கும். எனக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் ராகுல் டிராவிட்காக நான் கிரிக்கெட் பார்க்க ஆரம்பித்தேன். எனக்கு இப்போ வரையுமே அவர் ஒரு வேர்ல்ட் கப் எடுக்கல அப்படிங்கிறதுல, விளையாண்டு எடுக்கலங்கிறதுல ஒரு வருத்தம் உண்டு. ஐம் பிக் ஃபேன் ஆஃப் எம்எஸ் தோனி. அவர் ஒரு நாள் கண்டிப்பாக ஐபிஎல்லேருந்தும் ரிட்டையர் ஆவார் அப்படின்னு தெரியும். ஐம் ஹியூஜ் ஃபேன் ஆஃப் சுரேஷ் ரெய்னா. அவரை வந்து ஆப்ஷன் எடுக்காதப்போ வருத்தம் இருந்துச்சு. பட் இதெல்லாம் தாண்டி எப்படி இந்தியா இஸ் பிளேயிங் அப்படிங்கும் போது இந்தியா அப்படின்னு அந்த டீமுக்கு நான் ஃபேனோ, அது மாதிரி ஐபிஎல் ஃப்ரான்ச்சைஸ்னு வரப்போ நான் வந்து சிஎஸ்கே ஃபேன். எனக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடணும், நல்லா விளையாடணும், அவங்க இன்னும் நிறைய கப் ஜெயிக்கணும். ஸோ ஐ எம் ஃபேன் ஆஃப் சென்னை சூப்பர் கிங்ஸ். அதில் விளையாடுற எல்லாருக்கும் நான் ஃபேன். அதுதான் முக்கியம்.